ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையோட அரண்மனையான திருமலையக்கன் மகால்ல தான் இருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி வாங்க, நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிறவே இப்படிதான் இருக்கும் என்ட்ரிவே. இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த பேலஸ் வந்து அப்படியே அருமையா தெரியுது. டோர் பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு. ரொம்ப மிக பிரம்மாண்டம் ராஜ கம்பீரத்தோட இருக்கு அந்த டோர் வந்து. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவருக்கு சிலை இருக்கு ரைட் சைடு. நம்ம ரைட் சைடு திருமலையக்கன் மன்னோட சிலையை அப்படியே வச்சிருக்காங்க. சிலையை பார்த்துட்டு நம்ம உள்ள வந்துட்டோம். இங்கே ஒர்க் போய்கிட்டு இருக்கு, இந்த ரினோவேஷன் ஒர்க் போகுது அப்படின்னாங்க. ஒர்க் போகிற பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு ஐயா புல்லு வெட்டிக்கிட்டு இருந்த டிஷனா அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளக்க போகலாம். உள்ள டிக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே உள்ளக்க வந்துட்டோம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ள அந்த டோர்கிட்ட போகும்போது ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளக்க வந்தோடனே திருமணநகர் அப்படின்னு தூணில் அப்படியே ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. வரைஞ்சதுக்கு மேலே கண்ணாடி இது போட்டுருப்பாங்களா, அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே சரி நம்ம ஆப்போசிட் சைடு போய் பார்த்தோம். ஆப்போசிட் சைடு எல்லா சைடுமே இருக்கு. அந்த தூண் ஒவ்வொரு தூணுக்கு ஒரு லைட் வச்சிருக்காங்க. லைட் வந்து ஈவினிங் டைத்துல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டோட பார்க்கறதுக்கு இந்த மண்டபமே அப்படியே இந்த அரண்மனையை அப்படியே பிரதிபலிக்குமா. இதோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் மன்னர்கள்ல திருமலை நாயக்கர் அப்படின்னு ஒரு மன்னரால் கட்டப்பட்ட அரண்மனை தான் இது. மதுரையில் இருக்க ஒரே அரண்மனைன்னு இந்த ஒரு அரண்மனை தான். மதுரைக்கே புகழ் தரமான ஒரு அரண்மனை அப்படின்னா நம்ம இந்த அரண்மனையை சொல்லலாம். இதை வந்து இத்தாலியன் ஆர்கிடெக்சர் அவர் அப்படின்ற ஒருத்தவங்களை கூட்டு வந்து இந்தோ சராசனிக் பாணியில கட்டப்பட்டிருக்காங்க இந்த அரண்மனை. ஒவ்வொரு தூணுமே பயங்கரமா இருக்கு. மொத்தம் எத்தனை தூண் பார்த்தீங்கன்னா 568 தூண் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, அந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருந்தோம். நம்ம ஒரு பேசிக்கலி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், ஸோ அதனால இதை படிச்ச பத்தி சொல்றோம். இவர் பார்த்தீங்கன்னா இவர் பீரியட்ல கட்டியிருந்த 4 பகுதியில் ஒரு பகுதி தான் இப்போ இருக்கு. அதாவது அவர் பீரியட்ல கட்டியிருந்த அரண்மனையில 4ல் ஒரு பகுதி தான் இப்போ இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஒன்னே இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அந்த 4 இது பகுதி இருக்கும்போது எவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி கொஞ்சம் வேக்கிய அளவுலாம் இருக்கு. ஒவ்வொரு தூணுமே அந்த ஸ்டைல் ஒவ்வொரு இடத்தையும் அதை பார்த்து கட்டி அருமையா கட்டியிருக்காங்க. திருமலை நாயக்கர் மன்னர் வந்து 1686 இந்த மகாலை வந்து கட்டியிருக்காரு. ரொம்ப அழகா கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சில போர்கள், சில மன்னர்களோட சூழ்ச்சி, இந்த மாதிரி சில காரணத்தினால இந்த அரண்மனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் அடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து பிரித்தானிய அரசர், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம ரூல் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல 1868 அந்த கரெக்டாக அந்த பீரியட்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து நேப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர், அவர் வந்து இதை ரெனோவேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. சுற்றுலா தலமா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து 1981 வந்து இங்க ஒளிக்காட்சி, அதாவது நைட்டு 6:45 இங்கிலீஷ்லயும் 8 மணிக்கு மேல தமிழ்லையும் ஒளிக்காட்சி இங்க இது பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து சுற்றுலா தலங்கள் ஒரு இடமா அதை இது வச்சு டூரிஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இங்க வந்து விசிட் பண்றதுக்கு ஒரு அருமையான இடமா அதை வந்து ஆக்கியிருக்காங்க. அந்த கணக்கின்படி 2008 to 2009 அந்த ஒரு வருஷத்துல இங்க மட்டும் 20 லட்சம் 10 to 20 லட்சம் வந்து அந்த வசூலாக இருக்கு அந்த ஒளிக்காட்சி அப்படின்ற தகவல் வந்து நம்ம தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில இது வந்து மதுரையில ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து அரண்மனை, மதுரையில ஒரு அரண்மனை அப்படின்னா அது இது ஒண்ணுதாங்க. மதுரையும் கிடையாது, நம்ம மதுரை சரௌண்டிங்ல இந்த அரண்மனை ஒண்ணுதான். இது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல இருக்கு. மேற்கொண்டு இந்த டிசைன் பாருங்க, ஒரு டிசைன் அருமையா இருக்குங்க. அப்படியே பார்த்து செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்றேன், இதை யாரு கட்டினா பார்த்தா இத்தாலியன் ஆர்கிடெக்சரான இந்தோ சராசனிக் பாணி அப்படின்ற பாணியில கட்டியிருக்காங்க. அதனால அந்த காலத்துல இதை வந்து இவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் சரி, அதுல இருக்க அந்த ஸ்டைல், அந்த ஓரத்துல வச்சிருக்க அந்த ஒவ்வொரு டிசைனும் சரி பார்க்கறதுக்கு அருமையா இருக்குங்க. நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய இது தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி அருமையா கட்டியிருக்காங்க. 2வது இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 2 இடம் இருந்திருக்குங்க. அரங்க விலாசம், சொர்க்க விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடம் இருந்திருக்கு. 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. சொர்க்க விலாசம் அப்படின்னா மன்னர்களும் அவங்களோட ஃபேமிலி, மன்னர்கள் வசிக்கிற இடம், திருமலையக்கர் மன்னர் வசிக்கிற இடம். அரங்க விலாசம் அப்படின்னா அவரோட தம்பியான எத்திராயலு நாயக்கர் அவர் வசிக்கிற இடம் தான் இருந்திருக்கு. நம்ம சொர்க்க விலாசத்துலேயே நிறைய பகுதிகள் வந்து வச்சிருக்காங்க, தனித்தனி வச்சிருக்காங்க. நாடகசாலை, அதே மாதிரி போர்க்கருவி வைக்க விடம், அந்த மாதிரி நூலகம், அந்த மாதிரி நிறைய இது வச்சிருக்காங்க. இப்போ எதுவுமே கிடையாது, எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நூலகம் வந்து ரெனோவேட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு 1 இயர்ல அதெல்லாம் முடிச்சு திருப்பி நம்மளை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அதுக்கு மேலே இங்க இருக்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த திருமலையக்கர் மகளோட ஹிஸ்டரி உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இந்த போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி 1623 இருந்து 656 வரையும் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு திருமலையக்கர் மன்னர் வந்து இங்க ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்பம்போது கட்டினது, அதாவது 1636 கட்ட அதை கட்டி முடிச்சாருங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம், அதே மாதிரி கட்டியிருக்காரு. 75 வயது வரையும் அவர் மனைவியோட அந்த அரண்மனையில வந்து ரொம்ப குஜாலியா குதூகலமா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகவும் பழங்கால அரண்மனையில எழில் வாய்ந்த அரண்மனை இது ஒண்ணுதான் அப்படின்றாங்க. நம்ம தென்னிந்தியாவிலேயே எளிமையான அரண்மனை, எழில் வாய்ந்தது, திறமையான அரண்மனை அப்படின்னு சொல்றோமா இது ஒண்ணுதான் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பூசி செய்யும் இடம், அரியணை மண்டபம், தேவேர், அந்தப்புறம், நாடகச்சாலை, உறவினரும் பணி செய்யும் வசிக்கும் இடம், வசந்தவாசி, மலர்வனங்கள் போன்ற பல பகுதியில் இருந்ததாக இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இப்ப தொல்லியல் துறையோட கண்ட்ரோல், நம்ம தமிழ்நாட்டு தொல்லியல் துறையோட கண்ட்ரோல் அது வந்து இப்ப ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. 1971 இதை பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கரோட அரண்மனையோட ஒரு சின்னதா ஒரு மேப் மாதிரி இங்க போட்டிருக்காங்க. ஷார்ட்டா இங்க என்னென்ன பிளேஸ் இருக்கு, இப்ப என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்ல, முன்னாடி என்னென்ன இருந்துச்சு, எல்லாமே டீட்டெயிலா ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம என்ட்ரன்ஸ். இது வழியாக உள்ள வருவோம். அரண்மனை வாயில் இது வழியாக வந்து உள்ள வந்தோம். மெயின் என்ட்ரன்ஸு, ராஜராஜேஸ்வரி கோவில் இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த ரங்க விலாசம் தான் நம்ம மன்னர் வாழ்ந்த பகுதி. பின்னாடி அப்படியே அந்தப்புறம் வச்சிருக்காங்க. வரிசையா சந்திரிகை மேடை, சேவல் போரிடம், வசந்தவாழி, ஆயுதச்சாலை இந்த மாதிரி பல பகுதிகள் பின்னாடி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி உற்றார் உறவினான்னு சொல்லி இன்னும் வெளில இருந்து வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வசிக்கிறதுக்கான இடம் தான் இந்த இடம் பூராமே. இது எல்லாமே இப்போ இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் இப்போ க்ளோஸ்ல இருக்கும் போல இப்போ எதுவுமே இந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. அது என்ன பார்த்தீங்கன்னா நாடகசாலை இருந்திருக்கு, பள்ளி அறை இருந்திருக்கு, சிற்ப வளாகம் இருந்திருக்கு, முற்றம், சொர்க்க விலாசம். சொர்க்க விலாசம்ன்ற வந்து மன்னரோட தம்பி எத்திராயில் நாயக்கர் வாழ்ந்த பகுதி. அவருக்கு பின்னாடி ஒரு அந்தப்புறம் வச்சிருக்காங்க, பூஜை அறை இருக்கு, இது எல்லாமே இருக்குங்க. இந்த பகுதி மட்டுமே இப்போ கரண்ட்ல கிடையாது, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதுலேயும் பாதி இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் ஒர்க்கில் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒர்க் முடியணும், ஒரு 1 இயர் ஆகும்னு நினைக்கிறோம். முடிஞ்சக்கப்புறம் அந்த அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி அளிக்க அப்படின்னு நினைக்கிறோம். வாங்க வேற பகுதி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். திருமலை நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையில ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருந்திருக்குங்க. சொன்ன அருங்காட்சியம் ஒன்று இருக்குன்னு அதை வந்து இப்போ புனரமைப்பு பணி நடைபெறுவால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு போட்டு வச்சு ஒரு லாக் பண்ணியிருக்காங்க. இது தற்போது க்ளோஸ்ல இருக்கு. இந்த ரினோவேட் ஒர்க்லாம் முடிச்சோன்னு இதை திறந்துருவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய இங்கே வந்து கற்றுக்கலாம். இது ஒரு போர்டு இருக்கு, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனையில் அருங்காட்சியக நிதி திட்டத்தின் கீழ் இந்திய அரசு கலாச்சார அமைச்சர் நிதி உதவி மற்றும் வளர்ச்சி பணி தமிழ்நாடு அரசு நிதி, அதாவது தமிழ்நாடு அரசும் மற்றும் இந்திய அரசும் சேர்ந்து நிதியால இதை வந்து ரெனோவேட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கிருந்து அடுத்த பிளேஸ்க்கு போயிடலாம் வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசால, அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, தமிழ்நாடு தொல்லியல் துறையால இது பண்ற ஒரு 3 அரண்மனைகள்ல மொத்தமே 3 அரண்மனை தான் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து இது பண்றாங்க. அதுல இதுவும் ஒன்று முக்கியமான ஒண்ணு. இந்த சிம்ம விலாசம் தாங்க, அவரோட சிம்ம விலாசம் எவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. அப்படியே அப்ப இருந்து இப்போ சுமார் ஒரு 300 வருடம் ஆச்சு. இன்னும் அதை அப்படியே பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்காங்க. இதான் மதுரைக்காரில் நமக்கு வந்து இது ஒரு பெருமை தான். அவரோட சிம்ம விலாசம் சுத்தி ஒரு வியூ அப்படியே பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ பெரிய சிவவிலாசமா இருக்குங்க, மிக பிரம்மாண்டமா இருக்கு, அருமையா இருக்கு. இது இந்த சுத்தி கம்பி போட்டு வச்சிருக்கிறது வந்து நாலதான் இது வந்து இப்போ சேஃப்டியா இருக்கு நம்ம நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. நல்லா இருக்குங்க சிவவிலாசம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே அருமையா இருக்கு. நான் இப்பதான் பாக்குறேன். ஏன்னா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கா இருக்கட்டும், அந்த டிசைனிங் ஒவ்வொரு இடமும் அப்படியே அருமையா இருக்குங்க. மேலே வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே இதுக்கு மேலே ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதி வந்து இப்போ ரினோவேஷன் ஒர்க் போறவங்க லாக்ல இருக்கு. அந்த பகுதி வந்து விஷ்ணுவோட சிலையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ ரினோவேட் ஒர்க் போறோம்னா லாக்ல இருக்கு. அது ஓப்பன் பண்ணக்கப்புறம் இன்னும் அந்த அரண்மனை வந்து இன்னும் மிக பிரம்மாண்டமா காட்சி எடுக்கும் நம்ம நினைக்கிறோம். வாங்க அடுத்த பகுதியை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இந்த மாதிரி அரண்மனை இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெருமைங்க. நம்ம மதுரைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கே இந்த இது வந்து பெருமை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில இருந்தோ சரி தமிழ்நாட்டில் இருந்தோ யாருமே வந்து இதோட அழகெல்லாம் ரசிக்க மாட்டேறீங்க. ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் இங்கே வந்து இந்த அழகெல்லாம் ரசிக்கிறாங்க. அதனால நம்ம மதுரை மக்களாக இருக்கட்டும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் சரி, நீங்களும் வந்து இந்த மாதிரி இருக்கு, மதுரையில் ஒன்று இருக்கு, இதோட அழகெல்லாம் வந்து ரசிச்சுட்டு போங்க. இந்த மாதிரிலாம் கிறுக்கி அங்கங்கே நிறைய எழுதி வச்சிருக்கீங்க. இது வந்து நம்ம பார்த்தோன்னே நம்ம மனசு வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாயிருச்சு. ஏன்னா என்ன கஷ்டப்பட்டு இதை வந்து இவ்வளோ இத்தனை 300 வருடங்களா இதை அப்படியே பராமரிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ரெண்டாவது அந்த தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறது வந்து ரொம்ப தவறாக நம்மளுக்கு தோணுது. இந்த மாதிரி பண்ணுறது நாங்கள் கொஞ்சம் குறைச்சினா நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். சரி வாங்க, இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. நம்ம அடுத்த பிளேஸை போய் பார்க்கலாம். இந்த மகால்ல நிறைய பிளேஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வரிசையா பானையா வச்சிருக்காங்க. இந்த பானையில என்னன்னு கேக்குறீங்களா? இது பேர் தான் முதுமக்கள் தாலி. அதாவது முதுமக்கள் தாலி அப்படின்னா இறந்தவர்கள் வந்து இதுக்குள்ள போட்டுதான் புதைப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தின பானை தான் இந்த பானை. எதுக்கு அப்படி இதுக்குள்ள போட்டு புதைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா,
விலங்குகளோ இந்த மாதிரி எதுவும் வந்து அதை தோண்டி அதை உடலை வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பானைக்குள்ள அந்த காலத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய பானைலாம் வச்சிருக்காங்க. பானைக்குள்ள போட்டு அப்படியே புதைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இது வந்து பேசிக்கா தெரியும். ஹிஸ்டரி அப்படின்னு உள்ள போனாலே முதுமக்கள் தாலி அப்படின்ற ஒரு டாபிக் நான் படிக்காம ஹிஸ்டரிக்குள்ளே போக மாட்டோம். அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம நியரஸ்ட் பிளேஸ்ல இங்க இருந்து மதுரை கிட்ட ஆராய்ச்சி பண்ணி தொல்லாராய்ச்சி பண்ணி எடுத்த இடங்கள்ல இருந்து கிடைச்ச முதுமக்கள் தாலி தான் இருக்கு. வரிசையா இருக்கு. 1 2 3 4 5 ஒரு 7 முதுமக்கள் தாலி அதாவது பானை இங்க வச்சிருக்காங்க. இதை பூரா பார்த்துட்டு நம்ம ரசிச்சோம். என்னென்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியூர் முதுமக்கள் தாலி 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது வந்து 2000 வருஷம், அதாவது இப்ப 2025 இருக்கும். இப்ப 2000 பார்த்துக்கலாம், வெறும் 25. அதாவது அந்த டைம்ல கிடைச்ச பானை தான் இது. எப்படி இன்னும் பொக்கிஷமா பாதுகாக்கணும் பாருங்க. வரிசை ஒரு பானை பார்க்கலாம். முதுமக்கள் தாலி கோமனாம்பட்டி, அதாவது கோமனாம்பட்டி அப்படின்ற பிளேஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது மதுரையில இருக்க எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த ஊருக்காங்க யாராவது சொன்னீங்கன்னா இதுவுமே 2000 ஆண்டுக்கு முற்பட்டது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அங்க இருக்க எல்லா முதுமக்கள் தாலியுமே 2000 வருஷத்துக்கு முற்பட்டதா இருக்கும் போல. எந்தெந்த ஊர்ல இருந்து எடுத்தா அப்படின்ற ஒரு சின்ன போர்டு மாதிரி இங்க வச்சிருக்காங்க. இதுவும் கோமனாம்பட்டி தான், மதுரை மாவட்டம் தான் போட்டிருக்காங்க. மதுரை மாவட்டம் போட்டிருக்காங்க. கோமனாம்பட்டி அப்படின்றது மதுரை மாவட்டம் தானே, ஆனா மதுரையில எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியல. அப்படியே வரிசை எல்லா முதுமக்கள் தாலையும் பார்த்தோம். பார்த்து ரசிச்சுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பியாச்சு. ஆனா இதுக்கு மேல இங்க பாக்குறதுக்கு பிளேஸ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. ரினோவேட் ஒர்க் முடிஞ்சா இங்க நிறைய பிளேஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து இது ஒரு சிறந்த இடம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க மதுரையில இருந்து இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். மறக்காம உங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குது அப்போ வந்து இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நீங்க போகலாம். அருமையான பகுதியா இருக்கு. சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.